field due to the uniformly charged spherical cell. So that is fourth application நினைக்கிறேன் ரைட்டா. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா சார்ஜ் q-வை ஒரு பாயிண்ட்ல சார்ஜ் எடுத்துட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ அத சுத்தி என்ன பண்றேன் r ரேடியஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துர்க்கேன். அப்ப இந்த கேபிட்டல் R வரைக்கும் உள்ள இந்த சர்ஃபேஸ்க்கு பேர் வந்து சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல். இது வந்து +q சார்ஜ்னால உருவான ஒரு செல். இப்ப இதுல இருந்து ஸ்மால் r டிஸ்டன்ஸ்ல ஐ மீன் இந்த கேபிட்டல் R விட கிரேட்டர் தென் ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் Bன்ற ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணிட்டு இப்ப இமேஜினரியா ஒரு சர்ஃபேஸ் டிரா பண்றேன். அதுக்கு பேரு காசியன் சர்ஃபேஸ். அப்ப கேபிட்டல் R உள்ள அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு பேரு சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல். ஸ்மால் r வந்து என்னது காசியன் சர்ஃபேஸ் ரைட்டா இமேஜினரி. இப்போ அந்த ஸ்மால் பாயிண்ட் B ல நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ஸ்மால் ஏரியாவை எடுத்துக்கிறேன் dA. அதே மாதிரி இங்க +q தான் எடுத்துறோம் சார்ஜ். அப்ப ஃபீல்டும் வெளிய நோக்கி தான் வரும். அப்ப இந்த இடத்துல ஃபீல்டும் ஏரியாவும் எப்படி இருக்குன்னா ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆகுது. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் பாரு consider a uniformly charged spherical cell. This is the uniformly charged spherical cell. உள்ள வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த இதுக்கு பேர் தான் வந்து என்னது charged spherical cell. உள்ள வரைஞ்சிருக்கிறது பேரு uniformly charged spherical cell. அதோட ரேடியஸ் வந்து 6. அதுல உள்ள சார்ஜ் வந்து கேபிட்டல் Q. இப்ப at outside the cell இந்த செல்லுக்கு outside the cell small r is நாம என்ன பண்ணிருக்கோம் small r வந்து r விட small r is greater than capital R. அப்படிதானே r வந்து r capital R greater than இருக்குது. இப்போ அதுல b ன்றது என்னது outside நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட். q ன்றது என்னது யூனிஃபார்ம் சார்ஜ். let us draw the இதுதான் என்னது நம்ம கன்சிடர் பண்ண இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ். அதோட ரேடியஸ் வந்து r. இப்போ காஸ் லா வந்து நமக்கு தெரியும். காஸ் லா என்ன சொல்லுவோம் closed integral of E vector dot dA vector equal to q by epsilon naught. this is equation number 1. இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியாவும் சேம் டைரக்ஷன்ல இருக்குது. அப்ப என்ன எழுதலாம் ED E vector dot dA vector EDA cos θ எழுதலாமா? இங்க cos θ போல θ போல 0 போடுறோமா? அப்ப cos 0 உடைய வேல்யூ 1. அப்ப cos போயிடும். அப்ப என்ன ஆயிரும் E காமனா வெளிய எடுத்துட்டோம்னா closed integral of dA equal to q by epsilon naught. this is equation number 2. இதுல இந்த integration of dA ன்றதை எப்படி எழுதிக்கலாம்? டோட்டல் ஏரியா A ன்னு எழுதிக்கலாமா? செகண்ட் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன எழுதிருக்கோம்? E integration of dA is equal to q by epsilon naught. அப்ப integration of dA equal to A. அப்ப EA equal to q by epsilon naught தேர்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கோ. இப்போ நம்ம கன்சிடர் பண்ண சர்ஃபேஸ் வந்து என்ன? ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அப்ப அதோட ஏரியா என்ன? ஏரியா A is equal to 4 by r squared. அப்ப 4 by r squared போடலாமா? அப்ப E into A இருக்கு. அந்த A க்கு பதிலா E into 4 by r squared is equal to q by epsilon naught. இத 4th னு வெச்சுக்கோ. இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இதுல என்ன கண்டுபிடிக்க போறேன்? E மட்டும் அங்க வெச்சுக்கோ. இத 4 by r squared அந்த சைடு கொண்டு போய்ட்டோம்னா 1 by 4 by epsilon naught q by r squared. So this is the electrical field due to the uniformly charged spherical outside the cell. Right? In vector formula எழுதணும் E vector equal to 1 by 4 by epsilon naught q by r squared into r cap. இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் நம்ம கன்சிடர் பண்ண சார்ஜ் 0 விட அதிகமா இருந்துச்சுனா ஃபீல்ட் அவுட்வர்ட்ல இருக்கும். q வந்து less than 0 ஆ இருந்துச்சுனா ஃபீல்ட் இன்வர்ட்ல இருக்கும். சரி நெக்ஸ்ட் இது செகண்ட் கேஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட் வந்து அவுட்சைட் தி செல்ல இருந்துச்சு. இப்போ என்னன்னா கரெக்ட்டா சர்ஃபேஸ்ல இருக்கு. நம்ம எந்த பாயிண்ட் இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? this is a charged sphere. அந்த சார்ஜ்டு ஸ்பியர்லயே நான் கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த இமேஜினரி ஸ்பியரும் இருக்குது. ஐ மீன் அப்படினா என்னன்னா அந்த சார்ஜ்டு ஸ்பியருடைய ரேடியஸும் காசியன் சர்ஃபேஸ் உடைய ரேடியஸும் ஒரே இடத்துல அலைன் ஆகுற மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்? டிரா பண்ணிருக்கேன். அப்ப r equal to small r equal to capital R. ஒண்ணும் முடியாது. நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட். அந்த ஈக்குவேஷன்ல போய் small r வர வேண்டிய இடத்துல capital R மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்ப 1 by 4 by epsilon naught q by r squared into r cap. இதுல தேர்ட் கேஸ் என்ன அப்படினா எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் at point inside the cell. இதுதான் வந்து சார்ஜ்டு ஸ்பியர். வெளிய போட்டுறது வந்து என்னது? this is the charged sphere or charged cell. நடுவுல போட்டுறது என்னது? காசியன் சர்ஃபேஸ். அப்ப இந்த காசியன் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படினா நம்ம இன்சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இன்சைடு தி செல்லுக்குள்ள ஒரு காசியன் சர்ஃபேஸ் இருந்துச்சுனா நமக்கு நல்லாவே தெரியும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் வந்து நம்ம காஸ் லா படி என்னது? இன்சைடு தி செல்ல எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் வேல்யூ 0. அதனால மேக்ஸिमम 0 தான் வரும். அத நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப பாயிண்ட் என்ன சொல்றீங்க? எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் at a point
inside the spherical cell அப்படி பண்றப்ப கேபிட்டல் r விட நம்ம கன்சிடர் பண்ண ஸ்பியர் உடைய r எப்படி இருக்கு லெஸ் தென் இருக்கு ஓகே inside the cell ல நம்ம என்ன பண்றோம் காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம் அப்ப காசியன் சர்ஃபேஸ் உடைய ரேடியஸ் எப்படி இருக்குது சார்ஜ் ரேடியஸை விட கம்மியா இருக்குது ரைட்டா அப்ப consider point B inside the cell at a distance r from the center a Gaussian surface of radius r is constructed இதுதான் Gaussian surface உடைய radius இப்ப காஸ் லாவை அப்ளை பண்றோம் closed integral of E vector dot dA vector equal to q by epsilon naught அப்ப என்ன எழுதலாம் இங்க வழக்கம் போல ஃபீல்டும் ஏரியாவும் ஒரே டைரக்ஷனா இருக்கு இப்ப θ equal to 0 போடுவோம் அப்ப E integration of dA உடைய வேல்யூ என்ன a அப்ப EA equal to q by epsilon naught a ன்றது என்னது இதுவும் ஒரு ஸ்பியர் தான் அப்ப a equal to 4 by r square அப்ப E மட்டும் வேணும்னா அந்த 4 by r square அந்த சைடு கொண்டு போனோம்னா 1 by 4 by epsilon naught q by r square இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினா காசியன் சர்ஃபேஸ் எங்க இருக்கு அப்படினா இன்சைடு தான் இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க எப்பவுமே சார்ஜ் எங்க தான் பிரசன்ட்டா இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா அவுட் சைடு தி செல் சர்ஃபேஸ்ல தான் சார்ஜ் வந்து இருக்கும் அவுட் சைடு தி சர்ஃபேஸ்ல தான் சார்ஜஸ் வந்து லொகேட் ஆயிருக்கும் பட் இன்சைடு தி செல்ல வந்து எப்பவுமே சார்ஜஸ் வந்து பிரசன்ட்டா இருக்காது since the Gaussian surface enclosed no charges Gaussian surface குள்ள எந்த சார்ஜுமே உள்ள லொகேட் ஆகல அப்ப சார்ஜ் இல்லைனா என்ன ஆகும் ஃபீல்ட் 0 ஓகே இப்போ உதாரணத்துக்கு கவனிங்களே நாம இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குன்னு வெச்சுக்கோமே அப்ப அதுவுடைய ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல வருமா இந்த இடத்துல ஒரு சார்ஜ்னா அதுவுடைய ஃபீல்ட் இது அப்ப இதுவும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அதே மாதிரி இங்க வந்து ஒரு சார்ஜ் ஃபீல்ட் இப்படி வருது இங்க ஒரு ஃபீல்ட் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அப்ப எல்லாமே என்ன ஆயிரும்னா இன்சைட்ல வரும்போது சென்டர் பாயிண்ட்ல வரும்போது ஐ மீன் அந்த இன்சைட்ல சார்ஜ் வந்து எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடுது அப்ப சார்ஜ் கேன்சல் ஆகறனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபீல்ட் உடைய வேல்யூ 0 சோ இப்ப காசியன் சர்ஃபேஸ்ல நம்ம இன்சைட் தி செல்ல சார்ஜ் 0 ஆ இருக்கறனால எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் 0 Hi students இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவை உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் இத வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழ வந்து ஒரு subscribe பட்டன் வரும் அந்த subscribe பட்டனை நீங்க டச் பண்ணுங்க ஓகே थैंक यू